மேம் நாளைக்கு எலெக்ஷன் அப்படின்னா உங்க சப்போர்ட் யாருக்கு மேம் இருக்கும்? யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல, கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கும் எல்லாரும். தளபதி ஏன் மேம் தளபதி சூஸ் பண்றீங்க? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆமா, இல்ல இப்போ இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் வந்து ஒரு பார்த்துருக்கோம் இல்லையா, எல்லாருமே டிஎம்கே எப்படி பண்ணாங்கன்னு பார்த்துருக்கோம், ஏடிஎம்கே இருக்கும்போது எப்படி பண்ணாங்கன்னு பார்த்துருக்கோம், காங்கிரஸ் எல்லாருமே பார்த்துருக்கோம். இப்போ புதுசாக வரவங்களுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கலாம், அவங்களும் எப்படி பண்றாருன்னு பார்க்கலாம். ஒரு ஆர்வமா இருக்காரு, நிறைய நமக்கு எல்லாம் கொடுக்குறாருல்ல, நிறைய அறிக்கைகள்லாம். ஆமா, ஒரு புது மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அவ்வளவு. என்ன எதிர்பார்க்குறீங்க மேம் விஜய் நாயிட்டு இருந்து? ஒன்றும் இல்லைண்ணா, இப்போ நார்மலாக இருக்கிறத இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணாலே போதும். நார்மலாக இப்போ இருக்கிற ஸ்ட்ரீட்ஸே இன்னும் கொஞ்சம் கிளீனாக, இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா, ஸ்கூல்ஸுக்கு காலேஜஸ்க்கு அந்த மாதிரி தான். இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் நமக்கு பெண்கள் பாதுகாப்பு நம்ம பேசிட்டே இருக்கமே தவிர அது இருக்கிற மாதிரி எங்கேயுமே தெரியல. லாஸ்ட் இந்த 1 monthல மட்டும் நாங்க கேள்விப்பட்ட நியூஸ் மட்டும் அவ்வளோ இருக்கு, நிறைய இருக்கு கேள்விப்பட்டது. சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நமக்கு தெரியுது. இன்னும் இல்லாம நமக்கு பின்னாடி பார்க்கணும்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அஷூரன்ஸ் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு, அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கோம். ஓகே மேம், இந்த லாஸ்ட் 5 years இருக்குல்ல மேம், இந்த 5 yearsல அவ்வளோ இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களே, இது எல்லாருமே வந்து இப்படி தான் யோசிப்பீங்களா? உமன்ஸ் வந்து டோட்டலாக ஒரு சேஞ்ச் வேணும், எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் இந்த விஷயம் நடக்கும் இல்லை? இப்போ இதுக்கு மேலே ஒரு 15 வருஷம் இருந்தாங்க, அவங்க ஆட்சி மேலே நடந்திருக்கு, இப்போ லாஸ்ட் 5 years நடந்திருக்கு, இப்போ ஃபியூச்சர்லேயே இது நடக்காமல் இருக்கும் நம்புறீங்களா? இருக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனால் சீரியஸாகவே நம்பிக்கை இல்லை. ஏன்னா நடக்கிறதுக்காக நம்பிக்கை இல்லை. அதை நடத்தி காமிச்சா நல்லா இருக்கும்ன்றதுனால, ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்ன்றதுனால இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் நம்ம மாற்றி ஓட்டலாம். 30% ப்ராக்ரஸ் இருந்தாலும் நமக்கு அது வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கும்ல, அதுக்காக.